சீதையை கண்டுட்டோங்கிற சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணினார், அவ ஜாதிக்கு சந்தோஷம் வந்தா என்னென்ன பண்ற வழக்கமோ அதெல்லாம் பண்ணிவிட்டாரா. என்ன பண்ணினார், நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா ஸ்தம்பாரோஹன் நிபபாத பூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். ஒரு தடவை கைய சொட்டு கொடுத்துண்டாளாம், வாழை எடுத்து முட்டுண்டாளாம். இதெல்லாம் குரங்குக்கு சந்தோஷம் வந்தா பண்ற காரியமா? சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா. சித்த சிரிச்சாராம், சித்த விளையாடினாராம். அவன் குட்டிக்கரணம் போட்டு விளையாடினாராம். சித்த பாடினாராம். அவன் ஹனுமார் பாடினா வெள்ளக்காரன் பாடுறா போல நல்லா இருக்குமே. ஜகௌ ஜகாமா. அவன் பாடுறது கூட இல்ல, 10 பேர் தலையை வராட்டுவன்னு இருக்கு. ஜகௌ அவனுக்கு என்ன இருக்கும், ஜகௌ ஜகா. ஆனா ஹனுமார் அப்படி இல்லை, ஹனுமத் தோடினே ஒரு தோடி. அவன் ஹனுமானே தேவதை அந்த ராகத்துக்கு, அவர் சங்கீதத்துக்கு தேவதை ஹனுமார். அவர் பாடினா நல்லா தான் இருந்திருக்கும். ஜகௌ ஜகாமா. மாப்பிள மாதிரி சித்த அப்படி நடந்தாரா? மாப்பிள எப்படி வாட்டாத்து போனா சித்த நடப்பம் பாருங்க, அந்த புதுசா இருக்கிற முறையில. ஜகௌ ஜகாமா ஸ்தம்பாரோஹன் நிபபாத பூமோ. பெரிய சூழறி கீழே குடிச்சாராம். இதெல்லாம் குரங்கு பண்ற காரியம். சிரமப்பட்டு ஒரு மரத்துல அப்படியே கிளை தாவி தாவி மரத்துக்கு போவோம். ஆல மரத்து நுனியில அங்கிருந்து புத்துன்னு விழும்னே நிஷ்காரணமா. புட்டேர்ந்து கீழே விழும். என்னத்துக்கு இப்படி சிரமப்பட்டு வேர்க்க வெறுக்க மேல போவானே, அங்கிருந்து தலை கீழே விழும் கூட்டுல. அப்புறம் அடிக்கடி பட்டாசத்தை தடவிக்கும்னே. அது வர அவன் நிஷ்காரணமா ஓடும், நிஷ்காரணமா இதுங்க ஜீப்பு மாதிரி. இந்த வார்த்தையத்துல போயிட்டு இருந்தது பாருங்க, கழக்கையுமே இருக்கையுமே. என்னத்துக்கு போறதுன்னு புரியாம அவனுக்கே புரியலன்னா எங்க போறோம்னு. அது மாதிரி ஸ்தம்பாரோஹன் நிபபாத பூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். தங்கள் குரங்கு ஜாத்தியுடைய சுபாவத்தை காட்டினாலாம் சந்தோஷத்திலே.